நாங்கள் எப்போ சென்னையிலேருந்து ஊருக்கு வந்தாலும் உடனே கிளம்பிடுவோம். எல்லாரும் கேட்பாங்க, என்ன உடனே கிளம்பிட்டீங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு. இந்த டைம் தான் ரொம்ப நாள் இருந்துட்டேன். நான் என்ன ஒரே தான் இருந்துட்டேன், எதுவும் பிரச்சனையா என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் என் ஊரில் என் வீட்டில் இருக்கிறதுக்கு இத்தனை பேர் கேள்வி கேட்குறீங்களே அப்படி தான் இருந்துச்சு. காலையில் அப்பத்தா பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டாங்க. அத்தை ஒன் சைடு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. செல்வா என்னோட வீடியோ எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தான். எங்கள் வீட்டில் அந்த திங்கிற சாமானுக்கு தான் சண்டை வரும். ஏன்னா நான் பார்த்து பார்த்து எனக்குன்னு வச்சிருக்கிறது ஃபுல்லாக என் குழந்தை எடுத்து தின்றுவானா, ஏன் தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு காலையிலேயே சண்டை போட்டுட்டு இருப்பேன். தூங்கி எந்திரிச்சதுலேருந்து ஒத்த காது தோடு இல்லாமலே தெரிஞ்சிருவோம் போல. பக்கத்தில் அத்தாச்சி வந்து சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஏன் வந்தது. நம்ம ஃபேமிலியில் சைது குட்டிக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்ல எல்லாருமே எங்கள் அப்பத்தாவை கேட்டிருந்தீங்க. இவங்க தான் எங்கள் அப்பத்தா. எங்கள் அத்தையோட அம்மா இவங்க. அத்தை காலையிலே ஒரு மாதிரியாக இருக்குன்னு படுத்துட்டாங்களா. எல்லா வேலையுமே பார்த்துட்டு நான் சாப்பாடை மட்டும் வடிச்சிட்டு எங்கள் அண்ணன் வேப்ப மரத்தையே முடிச்சிருவான் போல. காலையில் வந்து பல்லு விளக்குன மாதிரி இல்லை, போட்டு வாயில் வச்சுட்டு அசை போட்டுட்டே இருந்தான். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வா சாப்பிடுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் 2 பேருமே குளிக்க போகிறேன்னு சொன்னாங்க. மாமா ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ நம்ம சாப்பிட முடியாது அப்படின்னு நாங்கள் மட்டும் சாப்பிட்டாச்சு.